அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. சிலர் உறங்குகின்ற பொழுது ஏதோ ஒரு கருப்பு உருவம் எங்களை போட்டு அமுக்குது. நைட்டில் தூக்கத்தில் எழுந்துக்க முடியாமல் ரொம்ப மூச்சு திணறி போச்சு. நான் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நான் எழுந்தேன். அதன் பிறகு தான் அந்த உருவம் என்னை விட்டு போச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, நான் தூங்கும் பொழுது எனக்கு ரொம்ப கெட்ட கனவு அதிகமாக வருது. ஷைத்தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். சில சமயம் என்னை போட்டு அமிக்கிடுறான். என் மேலே யாரும் ஏறி உட்காந்துக்கிட்டு என்னை அமுக்குற மாதிரியும், என்னை எழுந்துக்க விடாத மாதிரி என்னை தடுக்கிற மாதிரியும், என்னால் திடீர்னு எதுவுமே பேச முடியாமல் போயிடுது. அந்த சமயத்தில் எனக்கு மூச்சு விட முடியல. வாயை திறந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரையும் கூப்பிட முடியல. என் கையை கூட தூக்கி பக்கத்தில் இருக்கவங்கள தட்டி கூட என்னால் எதையும் சொல்ல முடியலை. அந்த மாதிரி அப்படி கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப திக்கு முக்காடி போயிடுறேன். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க. ஆனால் நான் 5 வேளை தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஹராமான காரியங்கள் செய்கிறதில்ல, அப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் தினந்தோறும் இரவில் உறங்கும் பொழுது ஓதிட்டு தான் தூங்குகிறேன். நான் குல்வல் அஹது, ஃபலக்கு, நாசு போன்ற சூறாக்களை ஓதி விட்டு தான் உறங்குகிறேன். அப்பவும் எதுக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்ற மாதிரி சிலர் கேட்குறாங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன பார்க்கும் பொழுது நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்தில் அனுபவப்பட்டிருப்பாங்க. சிறியவங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆக இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சுலபங்க. அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னால், குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது என்று வரக்கூடிய இந்த சூறாவை ஒரு முறையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக்கு என்று துவங்கும் அந்த சூறாவை ஒரு முறையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று துவங்கும் அந்த சூறா, திருக்குரானுடைய கடைசி 3 சூறாக்கள். இந்த 3 சூறாவை ஓதி கைகளிலே உள்ளங்கையிலே ஊத வேண்டும். பிறகு 2 கைகளையும் தேய்த்து தலை முதல் கால் வரை உடலில் அனைத்து பாகங்களிலும் தேய்த்து கொண்டு தடவி விட்டு படுக்க வேண்டும். இரவில் நீங்கள் இப்படி செய்துட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொழுதும் ஷைத்தானால் உங்களை தொடவே முடியாது. உங்களுக்கு இதே போல் உருவங்கள் அமுக்குவது, மூச்சு திணற விடாமல் தடுப்பது, சிரமப்படுவது போன்ற எந்த விஷயமும் நடக்காது. அதுக்கடுத்ததாக சிலர் சொல்கிறாங்க, நான் இதே போல் செஞ்சுட்டு படுக்கிறேன், அப்போவும் என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆகிடுது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி ஓதிட்டு படுக்கிறீங்க, கையில் ஊதி அதை கையில் தேய்த்து உடலெல்லாம் தடவி கொண்டு படுத்தால் இதை போன்ற சம்பவம் நடக்காது. ஆனால் அதேமாரி என்றைக்காச்சும் ஒரு நாள் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இரவில் நீங்கள் இப்படி ஓதிட்டு படுக்கிறீங்க, படுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறதுக்காக எழுந்து போகிறீங்கன்னு வைங்களேன், அதில் தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஆக எந்த காரணத்துக்காவது இரவில் நீங்கள் உறங்கிய பிறகு நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்காகவோ மலம் கழிப்பதற்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ எழுந்து விட்டு திரும்பவும் படுக்கும் பொழுது மறுபடியும் இதே போலவே ஓதிவிட்டு தலை முதல் கால் வரை தடவி விட்டு நீங்கள் படுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆக இதை நீங்கள் செய்யணும். எப்போ நீங்கள் உறக்கத்திலிருந்து எழுந்து திரும்பவும் படுத்தாலும் இவ்வாறு செய்ய வேண்டும். பகலில் படுத்தாலும் இரவில் படுத்தாலும் எங்கு படுத்தாலும் எந்த இடத்தில் படுத்தாலும் இந்த விஷயங்களை செஞ்சால் உங்களுக்கு இதை போன்ற ஷைத்தானால் எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படாது. நீங்கள் பள்ளிவாசல்லையும் நீங்கள் தைரியமாக தனியாக தூங்கலாம், மதரசாவிலும் நீங்கள் தனியாக தூங்கலாம், ஒரு சத்திரத்தில் கூட நீங்கள் தனியாக படுத்து உறங்கலாம், உங்கள் வீட்டில் தனியாக படுத்து உறங்கலாம், காட்டில் கூட நீங்கள் படுத்து உறங்கலாம். எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செய்துட்டு நீங்கள் படுத்து உறங்கி பாருங்கள். உங்களுக்கு ஷைத்தானால் எந்த ஒரு வசுவாசமும் இருக்காது. நீங்கள் நிம்மதியாக உறங்குவீங்க, நிம்மதியாக எழுந்திருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் பரப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.